ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா மைன்கிராஃப்ட்ல ஹோம் டூர் தான் காமிக்க போறோம். சரி, வாங்க நீங்க என்னன்னு பார்ப்போம். நம்மளோட வீடியோ போடுறது நிப்பாட்டிட்டு ஏன்லாம் கேட்காதீங்க, அது தெரியாது. அது வந்து மைன்கிராஃப்ட் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 பேர் கிட்ட மைன்கிராஃப்ட் விளையாடணும்னு நினைக்கிறேன். 5 பேர். அது எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் கட்டல. மொட்டை கேமிங் ப்ரோ மட்டும் இது ட்ரேடிங் ஹால் கட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இது வந்து என்ன ஃபார்ம்னு தெரியல. அயன் ஃபார்ம்னு ஒன்று கட்டினேன். கோலம்ல ஸ்பான் ஆவாங்க. அப்பப்போ ஜாம்பில உள்ள வந்துடும். எனக்கு கீழே வில்லேஜர்ஸ் இருக்கேங்க. இது வந்து பொட்டேட்டோ ஃபார்ம். பொட்டேட்டோ இந்த மிஷின் இது எக்ஸ்பி பொட்டேட்டோ ஃபார்முக்காகவே கட்டினேன். அயன்குளம் ஃபார்ம் வந்து அயன்குளம் அந்த ஸ்பான் அந்த ஃபார்ம்ல வர மாட்டாங்க. இங்க 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 வருவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம். இதுதான் அந்த எக்ஸ்பி பொட்டேட்டோ. அது வசந்தமிழ் கேமிங் ப்ரோ போட்டிருப்பாரு, அதை பார்த்துக்கோங்க. இதே இன்ன வரையும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிக்குது அயன் ஃபார்ம். எனக்கு அயன் எப்போ தேவைப்படுதோ அப்பெல்லாம் இருந்து எடுத்துட்டு சூப்பர் அயன் ஃபார்ம். ஒரு தாட்டி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வில்லேஜர்ஸ் எல்லாம் உள்ள ஜாம்பி வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. நீ டார்ச் வைக்கிற வில்லேஜர்ஸை கூட்டிட்டு போறதுக்கு இந்த இந்த ஓபன் பண்ணி அது இன்னும் எடுக்கல. இது வந்து ஜாம்பி ஃபார்ம். அது ஜாம்பி ஃபார்ம்னு என்னமோ முதல்ல கட்டினேன், அது ஒர்க் ஆகலன்னு இதை கட்டினேன். அது அந்த அளவுல எக்ஸ்பி எல்லாம் கிடைக்காது. நம்ம நார்மலா வீடுகள் வந்து இது வந்து போன்லி ஃபார்ம் ஒன்று கட்டினேன், அது ஒர்க் ஆகல. மேல ரைடு ஃபார்மு அவனும் ரைடு ஃபார்ம் இன்னைக்கு காலையில ஒன்று கட்டினேன், அது ஒர்க் ஆகல. யாராச்சும் டவுட் அந்த ரெண்டுல பக்கத்துல ரைடு ஃபார்ம் கட்டக்கூடாதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ராஜா, அதாவது 5 பேர்ல ஒருத்தர் ராஜா, அவர் பேரு. அவர் கட்டின வீடு, அவர்கிட்ட வீட்டுதேன். அந்த மொரட்டி கேமிங் ப்ரோ வந்து லூட்டு அள்ளிட்டு போயிடுவாரு. இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாரு மொரட்டி கேமிங் ப்ரோ. அதுல இருந்து இந்த ராஜாவும் விளையாட வரதில்லை பாருங்க. எல்லாத்தையும் தேவைப்படுறதா அள்ளிட்டு போயிடுவாரு. முக்கியமானது வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் அந்த ட்ரேடிங் ஹால் வில்லேஜுக்கு போயிட்டு போறது கண்டினியூ பண்றேன். ஹலோ கைஸ், போய் விளையாட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, வாங்க போகுது. இங்க எது இங்க இருக்கு கட்டிங் முடியும். அப்போ மார்டிங் ப்ரோ வந்து வில்லேஜர்ஸ் ப்ரீடிங் பண்ற ஹால் கட்டி கொடுத்தாரு. இந்த இருந்து ப்ரீடிங் ஹால் வில்லேஜர் குட்டி போட்டுவீங்க. அதுல இருந்து நம்ம நேர் செத்துருப்பீங்க. உள்ளதே ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு உள்ள போய் காமிச்சிட்டு எனக்கு இருக்காங்களா இருங்க. இந்த குட்டி பையன் இந்த இருக்க ஓடுற பாருங்க, பாத்தீங்களா? இந்த குட்டி பையன் வந்து இல்ல விழுக்கணும். நாங்க இன்னும் ஒழுங்கா கட்டல. அதுல விழுந்து இந்த மாதிரி இங்க நிப்பேன். நான் இந்த பட்டன் அமுக்கணுன்னே உள்ள இது இருக்கு, அந்த பெட்டி, ரயில் பெட்டி. அதை வந்தோடனே இப்படியே போவேன். இப்படியே போய் இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் பிரிக்கிறது எல்லாமே. எந்தெந்த வில்லேஜர் போன எந்தெந்த வில்லேஜர் எலிமினேட் ஆவேன் போய் அப்படியே போய் நேராக ஒரு இது கண்ணாடி ரூம் பாத்தீங்கல்ல, அங்க வரையும் போகும். அங்கதே நல்ல வில்லேஜ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்க பேஸுக்கு இல்லைன்னா இங்கே டவரு கட்டணும். இங்கே ஒரு ரைடு ஃபார்ம் கட்டிருந்தேன். அந்த ரைடு ஃபார்ம் ஒழுங்கு ஒர்க் ஆக மாட்டுது. ரைடுன்னு மட்டும்தான் காமிக்குது, வில்லேஜரை காணா. இல்ல வந்து இந்த வில்லேஜரை நான் கொண்டுட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. சரி கைஸ், பாய் பாய், டேக் கேர்.